அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். கடகத்திற்கு எல்லாமே நல்லது நடக்கும், நிறைய நல்லது. சிவனை கும்பிடுவது, சிவனுக்கு வில்வத்தை கொடுப்பது, அருகம்புல் கொடுப்பது விநாயகருக்குன்னு பார்த்துக்கும். கோளாறு பதிகத்தை சொல்ல சொல்ல இந்த மன அழுத்தம் போயிடும். மன அழுத்தம் வருதுன்னாவே வயிறில் தொந்தரவு இருந்தால் தான் வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ரொம்ப நல்லது நடக்கும். எதிர்பார்க்காத கௌரவம் கிடைக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய இடத்துல நல்லது நடக்குமா? யாருக்கு? கடகத்துக்கு. புதுசாக ஒரு வேலையில் சேர்ந்துருப்பீங்க, அதில் பெரிய சக்ஸஸ் ஆகிடுவீங்க, பேர் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், புது புது கூட்டாளிகள் கிடைப்பார்கள், சமூகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். புது பொறுப்புகளுக்கு நிறைய வரக்கூடிய ராசியில் கடகம் வரும். ஏன்னா சூரியன் 10ல் இருக்கான்ல, அடுத்தது 11ல் போவான். அதனால் வைகாசிக்குள்ளே நிறைய லெவலுக்கு கௌரவம், சந்தோஷம், அனுகூலம், ஏற்றம், தொழில் முறையாக பெரிய நிம்மதி, தொழில் முறையாக பெரிய நிம்மதியெல்லாம் யாருக்கு ஏற்படும்? கடகத்துக்கு ஏற்படும். வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள்லாம் காணப்படுவது கடகத்துக்கு ஏற்படும். நிம்மதியாக தூங்குவது, ஓய்வுக்கு எடுப்பது, மலைவாழ் ஸ்தலங்களுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறது, கடல் கடந்து போகிறது, ஹாப்பியாக இருக்கிறது, எல்லாம் கடகத்துக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. கடகராசி பெண்களுக்கெல்லாம் நிறைய நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும்.